ஹலோ சின்ன மருமகள் இப்புறமும் மீனா செந்தில் கிட்ட இது மாதிரி நான் கொலை பண்ணிட்டேன், அதுவும் வந்து அந்த குமாரை கொலை பண்ணிட்டேன்றாங்க. மீனா என்ன சொல்கிற? ஆமாங்க நடந்துச்சு சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, வேறு வழி தெரியல, அவ்வளோதான், நான் ஜெயிலுக்கு போயிடுவோங்க. லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை பேசிக்கலாம் தான். மீனா நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காது, நான் எதுனாலும் பார்த்துட்டு சொல்கிறேன்ட்டு ஃபோன் வைக்கிறாங்க. கதிர் உடனே செந்தில் கிட்ட போகிறாங்க. மீனா ஃபோன் பண்ணியிருந்தா எனக்கு ராஜி பண்ணியிருந்தான்ன்றாங்க. என்ன பண்ணுறது, அந்த குமார் வர இறந்துட்டான்னு சொல்கிறாங்க. என்னடா இது பெரிய பிரச்சனை ஆகும் போலே அப்படின்ற மாதிரி செந்தில் பயப்படுறாங்க. கதிர் இருந்துட்டானே, நான் ஒரு வேலையை போகிறேன்னு சொல்லிட்டு போயிடணும், நான் வீட்டில் யாருக்கும் சொல்லக்கூடாது, போயிட்டு அங்கே போய் எதுனாலும் பார்த்துக்கலான்றாங்க. சரி ஓகேன்றாங்க. அப்பா ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு, நாங்கள் கிளம்புறோம். என்னடா வேலைன்றாங்க. அது இது ஒர்க்குன்னு சொல்லிட்டு கதிரும் செந்திலும் அங்கேருந்து போயிடுறாங்க. என்னடா ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அண்ணன் என்னன்னு இப்படியே இருக்கு, எனக்கு அது தாண்டா ஒன்றும் புரியல கதிரன்றாங்க. மீனா வேற அப்படி அழுகிறா. மீனா வேற தெரியாது தாண்டா அவள் அடிச்சிருக்கா, சும்மா அடிச்சு அவன் இப்படி இறந்துருக்கான். அண்ணே நாங்கள் போய் பார்க்கலாண்ணே, அவன் இறந்துருக்கானா இல்லை இறந்து போன மாதிரி நடிக்கிறானா யாருக்கு தெரியும்ன்றாங்க. அண்ணன் இந்த பிரச்சனை எந்த காரணத்தை கொண்டு நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது, தெரிஞ்சு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பெரிய பிரச்சனை ஆகும்னா அப்புறம் போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகும், அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்ன்றாங்க. சரி சரிடா அதே மாதிரி பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒருத்தனை கொலை பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு வருத்தம் மீனாக்கு ராஜிக்கு எல்லாருக்குமே இருக்குது, ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.